வெல்கம் டு அம்மு கிச்சன்லேருந்து அம்மு பேசுகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக நம்ம போண்டா செஞ்சு காஃபியோடு சாப்பிட்லாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கடல மாவு, 1/2 கிலோ மைதா மாவு, இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ பொடியாக நறுக்கின கோஸு, 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 15 மிளகாய், காரம் நல்லா இந்த கேரட் அதிகமாக ஸ்வீட் இருக்கிறதுனால இந்த 15 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு அப்ப சோடா மாவு கொஞ்சோண்டு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள், எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு போண்டா பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம கலரே போடல, இந்த மிளகாத்தூள் கேரட் கலரே ரொம்ப செஞ்சு எடுக்கும்போது அவ்வளோ அருமையாக வந்துச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு சிம்மில் வச்சுருங்க. தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து போட்டு நல்லா சிம்மில் வச்சு சிம்மில் வைங்க, இல்லைனா மீடியத்தில் வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரித்து எடுத்து சூடான காஃபியோட பரிமாறுங்க. சுவையான போண்டா காஃபி ரெடி. சாப்பிட்லாம் வாங்க.